எதுவுமே மூவ் ஆகல. ப்ராஃபட் உங்களுக்குள்ள தேக்கி வச்சிருந்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகும்? நீங்க அதை தேக்கி வச்சிருந்தீங்கன்னா எப்படி மூவ் பண்ணுவீங்க? எப்படி மூவ் ஃபார்வர்ட் ஆவீங்க? ஈவன் நாமளே என்ன செய்யறோம்? ஒரு ஸ்ட்ராங் ஈவில் ஃபவுண்டேஷனை உருவாக்க. ஸ்டாக்னேஷன், அதாவது நீங்கள் தேக்கி வைத்திருக்கிற காரியத்திலிருந்து இறைவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பா. எனக்கு எதுவுமே மூவ் ஆகல, என் பிசினஸ் அப்படியே நிக்குது, எனக்கு வேலை இல்லை, என் கெரியர்ல growth இல்லை, என்னிடத்துல பணம் இல்லை. யார் சொன்னது? இந்த பூமியில எல்லா காரியமும் அபரிவிதமாக இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பூமியில் எல்லா காரியமும் அபரிவிதமாக இருக்கிறது. சோர்ஸ் ரிசோர்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லி யாரும் எங்கேயும் அலைய தேவையில்லை. ஏன்? ஏன்னா இந்த பூமியில எல்லாமே நிறைவா இருக்கு. நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். We have to find. We have to search. இன்னைக்கு நான் நிக்கிறேன் கடவுளுடைய தீர்க்கதரிசியா. இப்பொழுது தேக்கத்தில் இருந்து எல்லாம் வல்ல இறைவன் உங்களை விடுதலையாக்குவாராக இயேசுவின் நாமத்திலே. செப்பனியா 1:12 கொடுங்க பார்க்கலாம். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். இதை ஏன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்? ஏன்னா நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி இருக்கு. நான் ப்ராஃபட்டை பார்த்தேன், ஆனா எதுவுமே மூவ் ஆகல. மூவ் ஆகாது நான் இல்லை, நீதான். We have to crush the spirit. இது இவ்வளவு நாள் நம்மள கிரஷ் பண்ணிட்டு இருந்தது, ஆனா இன்னைக்கு இப்பொழுது நாம இந்த ஸ்பிரிட்டை கிரஷ் பண்ண போறோம். குழப்பம் தமிழ்ல சொல்லுது குழப்பம். தமிழ் என்ன சொல்லுது? குழப்பம். வண்டல்களை போல. வண்டல்களை எகைன் கொடுங்க பார்க்கலாம். எகைன் கொடுங்க. 1 3 go. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். யார கடவுள் தண்டிக்கிறாரு? கடவுள் நன்மையும் செய்ய மாட்டேங்கிறாரு, தீமையும் செய்ய. என்னடா நியூட்டன்லயே போயிட்டு இருக்குது வண்டி. லிசன் கேர்ஃபுல்லி. எஸ், God என்னைக்குமே நல்லவர். ஓ எஸ், என் இறைவன் செய்வார். எஸ், என் இறைவன் நல்லவர். எஸ், எனக்கு தெரியும் என் இறைவனை பத்தி. ஓ எஸ், நான் தேக்கத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு கடவுள் செய்யலனா எப்படி வந்து செய்வா? குழம்பி இருந்தா எப்படி நடக்கும்? அப்ப முதல் என்ன வேணும்? நமக்கு ஒரு தெளிவு வேணும். அதனாலதான் வேதம் சொல்றது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். stagnant mind, stagnant spirit. இப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது பாருங்க, NASB. It will come about at that time that I will search Jerusalem with lamps and I will punish the men who are stagnant in spirit. I will punish the man who are stagnant in spirit. இப்ப யாருக்குள்ள தேக்கம் இருக்கோ அவங்கள தான் கடவுள் தண்டிக்கிறாரு. கடவுள் என்ன தண்டிக்கிறாரு? உன்னை தண்டிக்கல. நீ ஸ்டாக்னன்ட் ஸ்பிரிட் உனக்குள்ள வச்சிருக்க. குழப்பத்தின் ஆவி யாருக்குள்ள இருக்கு? எங்களுக்குள்ள. கடவுள் ஒரு மனுஷனை தெளிவா தான் படைச்சார். கடவுள் ஒரு மனுஷனை தெளிவா தான் படைச்சார். இந்த பூமியில எந்த குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறதோ அத்தனையும் தெளிவுள்ளதாய் தான் இருக்கிறது. தெளிவில்லாமல் எந்த குழந்தைகளும் பிறப்பதில்லை. குழந்தைக்கு தெரியும் நல்லது கெட்டது. குழந்தை கையில எது கொடுத்தாலும் என்ன செய்யும்? குழந்தை என்ன செய்யும்? வாயில தான் வைக்கும். ஏன்? ஏன்னா அதுக்கு இது என்னன்னு தெரியாது. அதுக்கு இது என்னன்னு தெரியாது. அப்ப அது என்ன செய்யும்? வாயில தான் வைக்கும். ஆதாம் ஏவாள் பிறந்து 10 நிமிஷம் கூட ஆகல, கடவுள் சொல்றாரு ஏய் எதையும் சாப்பிடக்கூடாது. ஓகே, ஆனா அதுக்கு குழந்தை தானே. ஆமா, அதுக்கு பிறந்ததுல குழந்தை தானே. அப்ப எல்லாத்தையுமே என்ன செய்யும்? வாயில தான் வைக்கும். அப்ப கரெக்டா தான் பண்ணாங்க. ஆனா பிசாசு அங்க உள்ள வந்தான், ஒரு ஸ்டாக்னேஷனை உண்டாக்குனா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஸ்டாக்னேஷன் இருக்கு உங்களுக்குள்ள, ஆனா இன்னைக்கு அதை பிரேக் பண்ண போறோம். இந்த ஸ்டாக்னேஷன்ல இருந்து கடவுள் உங்களை விடுவிக்கட்டும். உங்களுக்குள்ள ஸ்டாக்னேஷன் இருந்தா கடவுள் உங்களை தண்டிப்பார். நீங்களே தேக்கத்தை வச்சுட்டு கடவுள் செய்யலன்னா நோ, the wrong equation. சொல்லுங்க இப்பொழுதே இறைவனே எனக்குள்ள இருக்கிற stagnant spirit, எனக்குள்ள இருக்கிற stagnant, மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற தேக்கத்தின் ஆவி, எனக்குள்ள இருக்கிற தேக்கத்தின் ஆவி இப்பொழுதே வெளியேற்றுவீராக. மீண்டும் கட்டளையிடுங்க பார்க்கலாம், இப்பொழுதே வெளியேற்றுவீராக. என் பிசினஸ்க்குள்ள இருக்கிற தேக்கம், என் பிசினஸ்க்குள்ள இருக்கிற தேக்கம், என்னுடைய பணத்துக்குள்ள இருக்கிற தேக்கம், என் பணத்துக்குள்ள இருக்கிற தேக்கம், என் குடும்பத்துல இருக்கிற தேக்கம், என் வேலையில இருக்கிற தேக்கம்,
என் வேலையில இருக்கிற தேக்கம் இப்பொழுதே வெளியேறட்டும். ப்ராஃபஸி என்னைக்குமே ஒரு மனுஷனை தேக்கம் அடைய வைக்காது. ஏன்? பிகாஸ் ப்ராஃபஸி என்பது ஒரு மனுஷனை முன்னேற்றும், எடிஃபை பண்ணும், ஈவன் ரீஅட்ஜஸ்ட் பண்ணும். ஈவன் எதெல்லாம் டிஸ்லோகேட்டடா இருக்கோ அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரான பிளேஸ்க்கு லொகேட் கொண்டு வரும். யூ ஆர் இன் த ப்ராப்பர் லொகேஷன். ஓ எஸ், நான் மீண்டும் சொல்றேன், யூ ஆர் இன் ப்ராப்பர், நான் கரெக்டான இடத்துல தான் இருக்கேன். எஸ், கடவுள் என்ன ரீஅட்ஜஸ்ட் பண்ண போறாரு. ஆமென். God என்ன முன்னோக்கி கொண்டு போக போறாரு. Oh, yes. சொல்லுங்க, I receive in the name of Jesus. I receive in the name of Jesus. ஸ்டாக்னேஷன் இங்க ஆவியிலேயே தேக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ராஃபட் என்னால ஜெபிக்க முடியல, ப்ராஃபட் என்னால உபவாசிக்க முடியல, ப்ராஃபட் என்னால வேதம் வாசிக்க முடியல, ப்ராஃபட் என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, ப்ராஃபட் ஓ மை காட் என் பிசினஸ் கரெக்டா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, என் பணம் அங்கங்க தேங்கி இருக்கு. Yes. ஆனா இந்த இடத்துல என்ன செய்யல, என் பணம் வந்து சேரல. நோ. முதல் பணம் கொடுக்கறவன நம்புங்க. Yes. நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களே அவனையும் என்ன செய்யுங்க, நம்புங்க. அப்பதான் அவன் உங்களுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். அப்ப கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதே நான் யாரிடமெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறனோ, யாரிடமெல்லாம் பணம் தைரியமா சொல்லுங்க, இப்பொழுதே அந்த பணங்கள் எல்லாம் இப்பொழுதே அந்த பணங்கள் என்னை தேடி வருகிறது. என்னை தேடி வருகிறது. உங்களுக்கு தானே வேணும். Yes. அப்ப receive in the name of Jesus. Oh yes. அப்ப எதெல்லாம் தேங்கி இருக்கோ அதெல்லாமே என்ன செய்யட்டும், என்னிடத்துல வந்து யார்கிட்ட வரட்டும், என்னிடத்துல சொல்லுங்க, என்கிட்ட. I break the stagnant spirit. I break the stagnant spirit. Again கொடுங்கப்பா. It will come about at the time that I will search Jerusalem with lamps, and I will punish the men who are stagnant in spirit. Who are stagnant in spirit. Okay. Who say in their hearts. எங்க சொல்றாங்க இதெல்லாம்? இதயத்துல. Yes. And then the Lord will not do good or evil. கடவுள் எனக்கு நல்லதும் செய்யல. ஓ கவனிங்க, முதல்ல நல்லா ப்ராசஸை புரிஞ்சுக்கோங்க. காய்கறி எல்லாம் வெட்டிட்டு அடுப்பே பற்ற வைக்காம குக்கர்ல எல்லாம் போட்டு விசில் வரும் காத்திருந்து நீ சொல்ல விசில் நீங்களே தான் அடிக்கணும். அடிச்சுதா பாரு, விசில் அடிச்சுதா பாரு, அடிக்கலாமா, இன்னொரு வாட்டி பாரு, அடிச்சுதா பாரு. அப்ப என்ன செய்யணும், கேஸை ஆன் பண்ணு. இன்னைக்கு அந்த ஃபயர் தான் உங்களுக்குள்ள வரும். Oh yes. I receive. அப்ப ஸ்டாக்னன்ட்டை யார் வெளியே அனுப்பணும், நாம தான். ASV அல்லது amplified. And it shall come to pass at that time. எப்ப நடக்குது? At that time. எப்போ Now. சொல்லுங்க, இப்போ. And it shall come to pass at that time. எப்ப நடக்குது? இப்போ. That I will search Jerusalem with lamps, and I will punish the men that are settled on their lease, that say in their heart, Jehovah will not do good, neither will he do evil. Amplified. It will come about that at that time. Yes. That I will search Jerusalem with lamps, and I will punish the men. I will punish the men who like old wine. இதான் பழைய துருத்தி. Are stagnant in spirit. உங்களுக்கு தெரியுதாங்க ஓல்ட் வைன்? Yes prophet. Now wine, old wine. பழைய சரக்கு. நமக்குள்ள பழைய சரக்கு வச்சிருந்தா என்ன ஆகும்? புளிச்சு போய் நாத்து அடிக்கும். இது பழைய துருத்தி. நோ, இது புதிய துருத்தியா மாறட்டும். Oh yes. நாளுக்கு நாள் நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். Oh yes. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? Yes. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓல்டா மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓல்டு பீஸா இருக்கவே கூடாது. ஓகே கொடுங்க. Who like old wine or stagnant in spirit, who say in their hearts, the Lord will not do good, nor will he do evil. இப்போ என் கூட சேர்ந்து ஜஸ்ட் உங்க கைகளை மேல உயர்த்தி உங்க காலை ரெடியா வச்சுக்கோங்க. வலது கால் சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதே தேக்கத்தின் ஆவியை என் காலுக்கு கீழ் கொண்டு வந்து நான் மிதிக்கிறேன். மீண்டும் இப்பொழுதே தேக்கத்தின் ஆவியை என் காலுக்கு கீழ் கொண்டு வந்து நான் அதை மிதிக்கிறேன், நான் அதை நசுக்குகிறேன். இப்பொழுதிலிருந்து நான் முன்னோக்கி செல்ல போகிறேன். இப்பொழுது மிதிங்க பார்க்கலாம். 1 2 3 go. நீங்க எத்தனை முறை மிதிக்கிறீங்களோ அத்தனை முறை அது மிதிக்கப்படும். கடவுளே, உம்முடைய காற்று இப்பொழுதே பிள்ளைகள் மத்தியிலே வீசட்டும். நார்த் விண்ட் இப்பொழுதே வரட்டும். நார்த் விண்ட் இப்பொழுதே வரட்டும். ஜெயம் இப்பொழுதே வரட்டும்.
yes. ஜெயம் இப்பொழுதே I வரட்டும். receive. இப்பொழுதே நான் பிரார்த்தனை I செய்கிறேன். receive. பிள்ளைகள் செய்கிற அத்தனை காரியங்களிலும் ஜெயம் வரட்டும். Yes. பிள்ளைகள் செய்கிற அத்தனை காரியங்களிலும் ஜெயம் வரட்டும். Yes. Receive your victory in the mighty name of Jesus. சங்கீதம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. For promotion cometh neither from the east nor from the west nor from the South. This I know. Uh-huh. The favor that brings Uh-huh. promotion and power Uh-huh. does not come from anywhere on earth. நல்லா கவனிங்க. This I know the favor that brings என்னது? Promotion. ஃபேவர் என்ன கொண்டு வருது? Promotion. ஒரு செயலிலிருந்து இன்னொரு செயலுக்கு மேல போகணும்னா, ஒரு வழியிலிருந்து இன்னொரு வழிக்கு மேல போகணும்னா என்ன வேணும்? Favor. The favor brings what? Promotion. Again கொடுங்கப்பா. The favor that brings promotion and power. And Power. Power. பட் இது எங்க இருந்து வரல? பூமியிலிருந்து. பூமியிலிருந்து. நல்லா கவனிங்க. Again கொடுங்க. Does not come from anywhere on earth. For no one exalts a person but God. But God. The true judge of all. True judge of all. He alone determines where favor. He alone determines where favor rests. எங்க இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? காடுக்கு தான் தெரியும். அவர் தான் டிட்டர்மைன் பண்றாரு. Come on. He alone determines where favor rests. He anoints one for greatness. He anoints one for greatness and brings another down to his knees. He anoints one for greatness and brings. எதுக்காக அனாயிண்ட் பண்றாரு? Greatness. நீங்க காட் என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு. பெரிய காரியத்துக்காக அனாயிண்ட் பண்ணு. Oh yes. இது வரைக்கும் நீங்க பார்த்தது சுமால். Oh yes. இனிமேல் தான் வரப்போகுது பிக். Yes, I receive. Prophet, I am ready for the great miracles. Yes, prophet, I am ready. சொல்லுங்க, I receive my greatness. I am receive my greatness. In Jesus name. விடுங்க. மீண்டும் நம்ம வாசிக்கலாம். ஃபாஸ்ட்ல இருந்து எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். This I know. The favor that brings promotion and power does not come from anywhere on earth. For no one exalts a person but God, the true judge of all. He alone determines where favor rests. He alone determines where favor rests. He anoints one for greatness and brings another down to his knees. நீங்க greatness ஆ மாறுனீங்கன்னா மத்தவன் எங்க வருவான்? உங்க முட்டி காலுக்கு கீழ. உங்க காலுக்கு கீழ. ஏய், இன்னைக்கு as a prophet நான் prophesy பண்றேன். Yes. இந்த greatness உங்க மேல வரட்டும். Oh yes. நான் மீண்டும் சொல்றேன், as a prophet இந்த greatness இன்னைக்கு உங்க மேல வரட்டும். Yes. உங்க ஹஸ்பண்ட் மேல வரட்டும். Oh yes. உங்க வைஃப் மேல வரட்டும். Yes. உங்க பிள்ளைங்க மேல வரட்டும். Yes. நீங்க செய்யற காரியத்து மேல வரட்டும். Yes, prophet. சொல்லுங்க, I receive my greatness. I receive my greatness. Prophet, இந்த anointing எனக்கு வேணும். Yes. What is mean by greatness? Greatnessனா என்ன? Because greatness brings the power, greatness brings the promotion, greatness bring the victory. Yes. ஒருத்தன் உங்க காலுக்கு கீழே கடவுள் கொண்டு வராருன்னா greatness power இல்லாம, greatness anointing இல்லாம, Yes. நான் மீண்டும் சொல்றேன், அதனால தான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், great favor. Favor. என்னது? Great favor. Great Favor. favor. Because இதை யார் டிட்டர்மைன் பண்றா? God. என் கம்பெனி ஸ்டில் ரிஜிஸ்டர்டாவே இருக்கு, பட் ஸ்டில் அதுல கிரேட்னஸ் இல்லை. நான் வேலை செய்றேன் 10 வருஷமா ஒரே பொசிஷன்ல இருக்க, ஸ்டில் எனக்கு என்ன இல்லை? ப்ரமோஷன் இல்லை. ப்ரமோஷன் இல்லை. எந்த பவருமே என்ன டச் பண்ணல. ஈவன் நான் ஃபாஸ்டிங் பண்றேன், ஈவன் நான் பிரேயர் பண்றேன், Yes. இன்னும் எனக்கு கிரேட்னஸ் வரல. ஆனா நான் மத்தவனுடைய காலுக்கு கீழே இருக்கேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Am I right? Yes. ப்ராஃபட், ஆமா நான் மத்தவனுக்கு காலுக்கு கீழே இருக்கேன் அப்படின்றவங்க மாத்திரம் இன்னைக்கு எல்லாம் வல்ல இறைவன் இந்த கிரேட்னஸ் உங்க மேல ரிலீஸ் Oh பண்ணட்டும். yes. I receive. யார் கை தூக்குனீங்களோ உங்க மேல ரிலீஸ் பண்ணட்டும். I receive. நிறைய பேர் வெக்கப்படுறோம். எதுக்கு தெரியுமா? கை தூக்குறதுக்கு, ஒத்துக்கிறதுக்கு. இதே ஒரு தேக்கம். இன்னைக்கு யாருக்கெல்லாம் அந்த anointing வேணும்? Yes, prophet. The anointing of greatness. Yes. இந்த anointing of greatness உங்க மேல வரப்ப நிறைய பேர் உங்க காலுக்கு கீழே வருவாங்க. Oh yes. நான் மீண்டும் சொல்றேன், நிறைய பேர் உங்க காலுக்கு கீழே வருவாங்க. ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், prophet I am ready. Prophet, I am ready. எத்தனை பேர் இந்த greatness anointing வேணும்? Yes, yes, prophet. Greatness, it's not a normal word. It is a one word prayer. Greatness na என்ன? Greatness na உயர்வு.
Am I right? Yes. கிரேட்னஸ்னா என்ன? எல்லா காரியத்திலும் தேங்கி கிடக்கிறப்போ திடீர்னு ஒரு அனாயிண்டிங் உங்களை டச் பண்ணும். அந்த அனாயிண்டிங் உங்களை டச் பண்ணா நீங்க உயர்வீங்க. தாவீது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். Yes. Am I right? Yes. தாவீது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும். ஈவன் அவங்க குடும்பத்துல எல்லாருமே சோல்ஜர்ஸ் எக்ஸப்ட் டேவிட். டேவிட் மாத்திரம் சோல்ஜர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன செய்யல, வேலை செய்யல. பட் அவங்களுடைய எல்லா பிரதர்ஸுமே என்ன செய்றாங்க? வேலை செய்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க. இன்னைக்கு காட் இந்த அனாயிண்டிங் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. Oh yes. இன்னைக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசியாக நான் நிக்கிறேன். இன்னைக்கு இந்த கிரேட்னஸ் அனாயிண்டிங் உங்க மேல வரும். Yes, I receive. கவனிங்க, இவங்க அண்ணனுங்க எல்லாமே எங்க வேலை செய்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். மிலிட்டரி எங்க இருக்கு? Central government. ஏர் ஃபோர்ஸஸ் எங்க இருக்கு? Central. சப்மரைன் எங்க இருக்கு? Central government. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா காட் ஒரு நாள் சூஸ் பண்ணார். யாரை? உங்களை. Yes. இன்னைக்கு காட் உங்களை சூஸ் பண்ணிருக்கார். இதுதான் கரெக்டான ப்ராப்பர் டைம் நீங்க மேல எழும்புறதுக்கு. ஏன் தேங்கி இருந்தோம், இன்னைக்கு கடவுள் மேல தூக்குறார். Oh yes. டேவிட் எல்லாம் தேக்கி வச்சிருக்கான். ஏய், நீ எதுக்கும் லாக்கி இல்லை, நீ எதுக்கும் உதவாக்காரன், நீ உனக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாம் அவன் கேட்டு கேட்டு என்ன இருப்பா, ஆடா போங்கடா நீயும் உங்க வேலையும், நான் ஆடா பாத்துக்கிறேன். அவனா நினைக்கிறேன் ஆடு மேய்க்கிற மேல ஈஸின்னு. ஆடை போய் மேய்ச்சல் விட்டு அது போய் மேய போகுது. யார் சொன்னது? அதை கரெக்டா வழி நடத்தணும். வழி நடத்தல எங்கேயாவது விழுந்துடுச்சு, பாம்பு போட்டுரும். பாம்பு போட்டுச்சு, அது வெட்டுறதுக்கு கூட உதவாது, எடுத்துன்னு போய் புதைக்க வேண்டியதுதான். ஆனா கிரேட்னஸ் யாரை தேடி வந்துச்சு? தாவீது. நோ, இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு. Oh yes. தாவீது சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஏன் சாப்டர் ஓபன் ஆக போகுது? தாவீது எல்லா அண்ணனுங்களா அவனா, ஹேய், அவன் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு மட்டும் தான் லாக்கி. ஆனா காட் ப்ராஃபட் அனுப்புனார். கடவுள் என்ன செஞ்சாரு? தீர்க்கதரிசியே அனுப்புனார், சாமுவேல். இன்னைக்கு நீ ஒருத்தனை போய் அபிஷேகம் பண்ண போறேன். Yes. நான் அவனை ராஜாவாக்க போறேன். Oh yes. என் கூட இருக்கீங்களா? Yes. நான் அவனை ராஜாவாக்க போறேன். அவனுடைய தலையெழுத்தை நான் மாத்த போறேன். Yes. கடவுள் சாமுவேல் கேட்கிறார் கடவுள்கிட்ட, ஓ காட், நான் சவுலை மீறி போனேன், நான் சவுல் என்ன முடிச்சு விட்டுருவானே. நோ 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 நோ, நீ ஒரு மாடு எடுத்துன்னு போ. நீ என்ன செய்? ஒரு மாடு எடுத்துட்டு போ. கேட்டா பலி செலுத்துறேன்னு சொல்லு. தீர்க்கதரிசி வர்றப்போ எல்லாரும் கேட்கறாங்க சுக செய்தியா? ஏன்னா தீர்க்கதரிசி வர்றப்போ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஆபத்துலாம் இல்ல, இன்னைக்கு அவுட் ஆஃப் டேஞ்சர். Oh yes. நீங்க டேஞ்சர்ல இருந்து வெளியே வரீங்க. Yes, I எதெல்லாம் தேங்கி இருக்கோ அதுல இருந்து வெளியே வரீங்க. Yes. சொல்லுங்க, you spirit of stagnation. You spirit of stagnation. தேங்கி இருக்கிற எந்த கிரிகளா இருந்தாலும், தேங்கி இருக்கிற எந்த கிரிகளா இப்பொழுதே நான் வெளியே வருகிறேன். இப்பொழுதே அதை விட்டு நான் வெளியே வருகிறேன். Out. தாவீது பார்த்தாரு, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே தான் போகும் போல தெரியுது, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆடுங்க தானே மேய்ப்போம், நம்ம அண்ணனுங்களாம் மிலிட்ரி பார்த்துப்போம். எங்கூட இருக்கீங்களா? ஆனா கடவுள் சொன்னார், ஏய் அந்த மனுஷனை பாரு, அவன் நல்லா பண்றான். அவங்ககிட்ட ஸ்டாக்னன்ட் மைண்ட் இல்லை, அவங்ககிட்ட ஸ்டாக்னேட் மைண்ட், என்கிட்ட தேக்கத்தின் ஆவி இல்ல. இல்ல கடவுள் வேற லேம்ப் எல்லாம் வச்சு பாக்குறாராம், டார்ச் அடிச்சு. ஏய், தேக்கத்தின் ஆவி இருக்கா? டார்ச் அடிச்சு. எதை? தேக்கத்தின் ஆவி நம்ம இதயத்துக்குள்ள இருக்கான்னு. அம்மாவா இல்லையா? எஸ். பாக்குறாரா இல்லையா? எஸ். ஆஹா, இதை பார்க்காத மாதிரியே ப்ராஃபெட் நீங்க எனக்கு ப்ரேயர் பண்ணியே ஆகணும் ப்ராஃபெட். ஏன்? என் வாழ்க்கையெல்லாம் ஒரே போராட்டமா இருக்கு. அப்ப அதுவே ஒரு தேக்கம். நீ இன்னும் போராடிட்டே இருக்க, ஆனா இன்னும் நீ போராட்டத்துல இருந்து என்ன செய்யல? வெளியே வர ஜெயம் எடுக்கல. இன்னைக்கு வடக்காற்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும். Oh yes. நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு வடக்காற்று உங்களுக்கு இப்பொழுதே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. He anoints a person for what? Greatness. Greatness. சாமுவேல் போனாரு, அவங்க அண்ணன் எல்லாரையும் செக் பண்ணாரு. கடவுள் சொன்னார், ஏய் சாமுவேல், நோ 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 நோ, நீ முகத்தை பார்க்குற, நான் முகத்தெல்லாம் பார்க்கல, நான் எதை பார்க்குறேன்? ஏன்? இதயத்தில் தேக்கம் இருந்தா அனாயிண்டிங் வராது. அவனுக்கு அண்ணனுக்குள்ள தேக்கம் இருக்கு, அவங்க அண்ணனுக்குள்ள ஸ்டாக்னன்ட் ஸ்பிரிட் இருக்கு. ஒருத்தவங்க கூட முன்னாடி போய் அந்த கோலியத்தை அடிக்க முடியல. முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கே நம்மலாம் பயப்படுறோம். ஆமா, ஒரு அடி எடுத்து வைக்கிறோமே, அடுத்தது எப்படி, அடுத்தது எப்படி நீ கேட்கக்கூடாது. நீ என்னைக்குமே அடுத்தது எப்படி பற்றி நீ என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இப்போ என்னன்னு பாரு, இப்போ நீ ஒரு அடி எடுத்து வச்சிருக்கியா, இந்த அடியில முன்னேற பாரு. அதனால தான் கடவுள் சொல்றார், நான் முகத்தை பார்க்கல, நான் எதை பார்க்குறேன்? இதயத்துல தான் தேக்கம் இருக்கு. நீ எல்லா காரியத்தையும் தேக்கி வச்சு, எல்லா ஐடியாஸையும்
தேக்கி வச்சிருக்கேன். என்னைக்கு அதை ரிலீஸ் பண்ண போறேன்? எல்லாத்துக்கும் ஒரே பதில், ப்ராஃபட் பணம் வரலன்றதே ஒரு தேக்கம் தான். வரலன்றதே ஒரு தேக்கம் தான். இன்னைக்கு நான் அதுல இருந்து கடவுள் உங்களை விடுதலையாக்கட்டும். பணம் வராம இருக்கிற அந்த பற்றாக்குறையின் தேக்கம் இப்பொழுதே எல்லாம் உள்ள இறைவன் அந்த தேக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கட்டும். சொல்லுங்க, பற்றாக்குறை என்ற தேக்கம், பற்றாக்குறை என்ற தேக்கம் இப்பொழுதே என்னை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க, அவுட். பணம் வரல, பணம் கிடைக்கல. யார் சொன்னது? இந்த பூமியில பணம் அபரிவிதமா இருக்கு. இந்த பூமியில பணம் அபரிவிதமா இருக்கு. கடவுள் பார்க்கறாரு. சம்வேல் இவனுக்கு யாருமே இல்லை. அப்ப யாரு? நீ சப்பாங்கல் போட்டு உட்காரு. டேய், இன்னும் யாரா இருக்கா? இன்னும் ஒருத்தர் இருக்கான், ப்ராஃபெட். எங்கடா இருக்கான்? அவன் ஆடு மேய்க்கிறான். அவன்லாம் அதுக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி லாக்கியில் ஆக மாட்டான். அவனை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. இந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், டேய் அதுக்கு சரிப்பட்டு வருவானடா, சரிப்பட்டு வர மாட்டான். அதான் அன்னைக்கு அங்கே ஓடி இருக்கும். தாவீதை கூப்பிட சொன்ன உடனே அவங்க அண்ணனுங்களை என்ன சொல்லியிருப்பானுங்க? பொறாமையில், ப்ராஃபெட் நீங்கள் தப்பான லொக்கேஷனுக்கு வந்துட்டுக்கிறீங்க, அவன் அந்த காரியத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். நிறைய பேர் கடவுள் உங்களை தெரிந்து கொண்ட உடனே நிறைய பேர் நினைச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நீங்க எப்படி ஆசீர்வாதமாகுவீங்க, நீங்க அந்த காரியத்துக்கு சரிப்பட்டு வருவீங்களா? நோ, காட் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. நான் மீண்டும் சொல்றேன், காட் யாரை சூஸ் பண்ணியிருக்காரு? சொல்லுங்க, என்ன? மீண்டும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என்ன? அப்ப கடவுள் யாரை சூஸ் பண்ணியிருக்காரு? யாரை தெரிந்து கொண்டிருக்காரு? ஏன்? பிகாஸ் to anoint for the greatness. Oh yes. உங்களை ஒரு பெரிய காரியத்துக்காக anoint, அபிஷேகம் பண்ணணும். Yes, I receive. எந்த காரியத்துக்காக? பெரிய காரியத்துக்காக. சின்னதிலேயே தடவிட்டு இருக்கீங்க, எப்ப பெருசுக்கு போவீங்க? இன்னைக்கு நான் ப்ராஃபஸி பண்றேன் as a prophet. Oh yes. நான் டிக்ளேர் பண்றேன் கடவுளுடைய தீர்க்கதரிசியா. Yes. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை உயரும். இப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கை உயரும். சொல்லுங்க, yes in the name of Jesus. சாமுவேல் சொல்றாரு, ஏய் நான் உட்கார்ந்திருக்கேன், போய் கூட்டு வா அவனை. நீங்க எப்படி தாவீதை கூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏய் வா, அவனை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, தாடி வச்சுக்கிட்டு, மாடெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு, வா பா கூப்பிடுறாரு, வாடா. அவனும் ஆடுங்களெல்லாம் பக் 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 இப்படிதான் சவுண்ட் வரும். ஓமா ஆமாவா இல்லையா? ஆமா. வா 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 வா, இந்த சைடு பா, இந்த சைடு வந்து ஆடெல்லாம் எடுத்து பட்டியில கட்டிட்டு, யார் அது? கடவுள் சொன்னார், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ண. பார்த்த உடனே எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. இன்னைக்கு as a prophet இங்க வந்து நிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்க்கறேன். காட் உங்களை அபிஷேகம் பண்ண போறேன். Oh yes. இவன் உங்களையும் தான். Yes. நீங்களும் தான். Yes. சொல்லுங்க, நானும் தான். Yes, நானும் தான். கடவுள் சொல்றார், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. உட்கார்ந்து இருந்த ப்ராஃபட் எழுந்தாருன்னா சம்திங் அங்க நடக்க போகுதுன்னு அர்த்தம். Oh yes. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ் ப்ராஃபட். உட்கார்ந்துட்டு இருக்க ப்ராஃபட் எழுந்தாருன்னா அங்க சம்திங் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அங்க பைபிள் சொல்லுது என்னன்னு, சகோதரர்களுக்கு நடுவா என்ன அபிஷேகம்? கிரேட்னஸ்க்கு அபிஷேகம் பண்றாரு. இவனுங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காரனுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓனர் இவன் தான். இவன் எங்கேயுமே ஓ மை காட் ரெஸ்யூம் கொடுக்கவே இல்லை. எந்த கவர்மெண்ட்லயும் அப்ளை பண்ணல. எஸ், என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராஃபட். இவன் யாருன்னே தெரியாது. ஈவன் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஈவன் நீங்க யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு தெரிய வரும். நான் மீண்டும் சொல்றேன், இப்பொழுது தெரிய வரும். ஓ எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ப்ராஃபட் இப்பொழுது தெரிய வரும். எஸ் எஸ் ப்ராஃபட். சொல்லுங்க, I am receiving my greatness. I am receiving my greatness. மீண்டும் சொல்லுங்க, I receive my greatness anointing. அன்னைக்கு அவனுக்கு அண்ணனுக்கு கீழே யாரு? தாவீது. ஆயில் மேல வந்த உடனே தம்பிக்கு கீழே அண்ணனுங்க. உங்களுக்கு இன்னும் பவர் ஆஃப் ஆயிலை பத்தி தெரியல. இன்னும் உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் ஆயில் கொடுங்க பார்க்கலாம். இந்த ஆயில் இருக்குல்ல, இந்த அனாயிண்டிங் ஆயிலுடைய பவர் இன்னும் உங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் சொன்ன உடனே எடுத்து நோ. ஆயிலுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்னா ஆயிலுக்கு பின்னாடி ஒரு பொசிஷன் காத்து இருக்கு. என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராஃபட். ஆயிலுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்னா ஆயிலுக்கு பின்னாடி ஒரு ப்ரமோஷன் காத்து இருக்கு. நிறைய பேர் தப்பு பண்றது ஹேண்டிலிங் ஆஃப் மணி. பணத்தை பத்தி நமக்கு தெரியாது. நோ, இன்னைக்கு அதுக்காக தான் கடவுள் உங்களை அபிஷேகம் பண்றார். தாவீதுக்கு தெரியுமா நான் அரண்மனைக்கு போவேன்னு? அவருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பத்தியும் தெரியாது. அவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தெரியும்? ஆடு மேய்க்கிற டிபார்ட்மெண்ட் தெரியும். டிபார்ட்மெண்ட் தெரியாதவன தான் கொண்டு வந்து டிபார்ட்மெண்ட்ல வைப்பார். எஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வர போகுது. ஓ எஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர்ஸ் வர போகுது. எஸ். நிறைய பேருக்கு திருப்புமுனை வர போகுது. எஸ், I receive. டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க போகுது. எஸ். இந்த மாசத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை கிரேட்னஸ் அனாயிண்டிங்கோட உங்களை அபிஷேகம் பண்ணி எஸ் இந்த மாதத்துல நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும்
கிரேட்டாய் மாறும். I receive. பலர் அதை பத்தி சிந்திப்பார்கள். I receive. பலர் அதை பார்த்து உங்களிடம் வருவார்கள். I receive. Receive in the name of Jesus. Greatness யார் மேல வருது? என் மேல. சொல்லுங்க, என் மேல. என் மேல. உயர்வு யார் மேல வருது? என் மேல. தைரியமா சொல்லுங்க. என் மேல. தாவீது நினைச்சாரா என் மேல வரும்னு? நோ 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 நோ. இந்த அனாயிண்டிங் ஆயில் ஒருத்தன் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சிடுச்சுன்னா எஸ், அவன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மாறும். ஓ எஸ், ஐ ரிசீவ். திருப்பு முனை அவனை தேடி வரும். எஸ் எஸ். தாவீது திருப்பு முனையை தேடி போனாரா? இல்ல. தாவீது ஜெயத்தை தேடி போனாரா? இல்ல. இந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். This I know. The favor that brings promotion and power does not come from anywhere on earth. For no one exalts a person but God, the true judge of all. He alone determines where favor rests. He anoints one for greatness, and brings another down to his knees. another என்ன செய்து? மத்தவன் என்ன செய்து? முழங்காலுக்கு யார் கீழே? முழங்காலுக்கு கீழே. யார் கிரேட்னஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்களோ, ஓ எஸ், உயர்வுக்கு யார கடவுள் அபிஷேகம் பண்ணிருக்காங்களோ, பெரிய காரியத்துக்கு யார கடவுள் அபிஷேகம் பண்ணிருக்காங்களோ, அவங்களுக்கு கீழே எல்லாரையும் முழங்கால் படியிட வைப்பார். உங்க நடைகள் ஒவ்வொன்றும் ஜெயண்டிக் நடையா இருக்கும். இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ராஜா நடை. எஸ், நான் எப்படி சொல்றேன் பார். ஜெயண்ட் நடை எப்படி இருக்கும் தெரியுமா? ஜெயண்ட் நடை. ஜெயண்ட்னா என்ன தெரியுமா? பெரிய உருவம். நீ ஆள் சின்னசு, ஆனா உருவம் பெருசு. நீ போல ஏஞ்சல்ஸ் போறாங்க. எஸ். ஏய், நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எஸ் ப்ராஃபட். யார் போறா? ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள் போறாங்க. இன்னைக்கு நீங்க போகல. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்துக்கலாம், இன்னைக்கு நீங்க நகரல. எல்லாம் வல்ல இறைவன் நகருகிறார். எஸ். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறார். எஸ். Receive in the name of Jesus. இது எல்லாமே one word prayer. ஒரு வார்த்தை ஜெபம் தான். சும்மா உட்காந்து ஒரே வார்த்தையை உட்காந்து ஓ ஷாகா பாபா 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 2 மணி நேரம், ஓ லா பாபா 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 3 மணி நேரம், ஓ இன்னைக்கு உபாசத்தோட வந்திருக்க ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. நோ நோ நோ. நடக்கும். எஸ். மீண்டும் சொல்லுங்க. நடக்கும். மீண்டும் நடக்கும். உங்க காரியம், உங்க காரியம் நடக்கும். ஈவன் யாரெல்லாம் நீங்க சொன்னீங்களோ என் காரியம் நடக்கும், எஸ், உங்க காரியம் நடக்கும். எஸ், ஐ ரிசீவ். as a prophet நான் டிக்ளேர் பண்றேன். ஓ எஸ், உங்க காரியம் நடக்கும். நடக்கும். Receive in the mighty name of Jesus. I receive. சாட்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. Yes, I receive. இப்போ நான் மேட்டருக்கு வரேன். one word prayer செஞ்சது prophets. இந்த one word prayer இன்னைக்கு உங்க லைஃபை மாத்த போகுது. இந்த ஒரு வார்த்தைக்கு பேர் எபினேசா. Yes. ஆஹா, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தைக்கு பெயர் எபினேசர். மீண்டும் சொல்லுங்க. எபினேசா. எபினேசர். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசர். எபினேசர். அப்படின்னா என்ன? டோன் ஆஃப் ஹெல். ஒரே ஒரு கல்லை மட்டும் மாத்தி வச்சாரு, ஜெயம் வந்துச்சு. ஒரு கல்ல இவ்வளவு இருக்கா? முதல்ல நல்லா கவனிங்க. கல் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கு. என்ன சொல்றீங்க ப்ராஃபட்? தெளிவா தானே இருக்கீங்க? எஸ். எஸ். இந்த ஒரு வார்த்தை ஜெபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமானது. என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராஃபட். இந்த ஒரு வார்த்தை அநேகருடைய லைஃபை மாத்தி இருக்கு. இந்த ஒரு வார்த்தை அநேகருடைய லைஃபை மாத்தி இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் மாத்த போகுது. I receive. நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் மாத்த போகுது. Yes, I receive. எத்தனை பேர் ரெடி ப்ராஃபட் இந்த one word prayer-க்கு? Yes prophet. ஏன் இந்த one word? ஏன் இந்த ஒரு வார்த்தை? இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தை கிடைக்காம தயங்குறாங்க, வார்த்தை கிடைக்காம தவிக்கிறாங்க. ஏன் வார்த்தை கிடைக்காம தவிக்கிறாங்க? ஏன்னா இங்க வார்த்தைக்கு பஞ்சமா இல்ல, வார்த்தை அபரிவிதமா இருக்கு. ஆனா எனக்கு ஏற்ற வார்த்தை என்ன? சில வார்த்தை கிரியை செய்யும். That means உங்க ஸ்பிரிட்டோட அது மேட்ச் ஆகணும். உங்க ஆவியோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்க ஆவியோட மேட்ச் ஆகலன்னா, ஜிங்க் ஆகலன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு நேரா நாம ரெடி பண்ணணும். எஸ். எஸ் ப்ராஃபட். என் கூட இருக்கீங்களா? எஸ் எஸ். நாம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு நேரா நம்மள ரெடி பண்ணணும். நீங்க நிறைய பேர் இங்க தான் மிஸ்டேக் பண்றோம். வார்த்தையை ப்ராப்பரா ரிசீவ் பண்றது இல்ல, வார்த்தையை ப்ராப்பரா ஹியர் பண்றது இல்ல, வார்த்தையை ப்ராப்பரா பேசுறது இல்ல. உங்க செல்போனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கா? இருக்கு. அதுவும் ஒரு லெட்டரா தான் இருக்கும். இப்போ உங்க பேர் சரவணன்னா என்ன வச்சிருப்பீங்க? அந்த பேட்டர்ன் லாக்ல
எஸ். ஒரு வேர்டு வச்சிருப்பீங்களா? இது எல்லாமே என்னது? ஒன் வேர்ட். ஒன் வேர்ட். இந்த லெட்டர்ல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. எஸ். இன்னைக்கு உன் தலையெழுத்தும் லெட்டர்ல தான் மாற போகுது. ஓ எஸ். நான் மீண்டும் சொல்றேன், உங்க தலையெழுத்தும் இந்த லெட்டர்ல தான் மாற போகுது. எஸ், ஐ ரிசீவ். ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் உங்க தலையெழுத்தும் மாற போகுது. எஸ், ஐ ரிசீவ். இன்னைக்கு யாரெல்லாம் உதவிக்காக காத்திருக்கீங்களோ, திருப்பு முனைக்காக காத்திருக்கீங்களோ, இன்னைக்கு வரப்போகுது உதவி. கடவுளுடைய மாபெரும் உதவி. ஓ எஸ். The anointing of greatness. ஓ எஸ். Receive in the name of Jesus. 1 சாமுவேல் 7. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க some secrets இன்னைக்கு இருக்கு. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்படுறேன். எகைன் அந்த வசனம் கொடுக்குறீங்களா? சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். யார் நெருங்கினது? பெலிஸ்தியர். யாரை நெருங்குறாங்க? இஸ்ரவேலை நெருங்குறாங்க அடிக்கிறதுக்கு. பட் இங்க என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி. என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுங்க? இடி முழக்கம். am I right? எஸ். என்ன வருதாங்க? தண்டர் வருதா? ஜஸ்ட் இவங்க நெருங்க போறாங்க. அது என்ன தண்டர் வரும் பாருங்க? கிரேட் தண்டர் வரும். மகா பெரிய இடி முழக்கம். அங்க கிரேட் தண்டர் இருக்கா பாருங்க. Yes, prophet. And as Samuel was offering up the burnt offering, the Philistines drew near battle against Israel. But the Lord thundered with a great thunder. என்ன தண்டர்? Great thunder. என்ன இடி வந்துச்சு? மகா இடி. சாதா இடி இல்ல, பெரிய இடி. எஸ். ஆனா அந்த தண்டர் அடிச்ச உடனே என்ன ஆனாங்க? எல்லாரும் ஜஸ்ட் எல்லாருக்குள்ளயும் ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகுது. எல்லாருக்குள்ளயும் ஏன்னா அவன் உன்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இன்னைக்கு ஒரு கிரேட் தண்டர் உருவாக போகுது. எஸ். இன்னும் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். ஒரு கிரேட் தண்டர், மகா பெரிய இடி முழக்கம் உண்டாக போகுது. எஸ். இந்த ஜூன் மாசம் உங்களுக்கானதா இருக்க போகிறது. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியரின் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். என்னது பட்டு விழுந்தார்கள்? நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் பட்டு திருந்துவானு. நோ, நான் இல்ல. யாரு? எவன் சொன்னானோ இன்னைக்கு அவன் தான் பட்டு திருந்த போறான். இன்னைக்கு அவன் மேல எல்லாம் கிரேட் தண்டர் ஸ்ட்ரைக் வர போகுது இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு நிறைய தரித்திரத்தின் ஆவி உங்களை விட்டு ஓட போகுது. அடுத்த வசனம் கொடுங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரீம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். யார் அடிச்சானுங்க? பெலிஸ்தியரை அடிச்சாங்க. யார்? இஸ்ரவேல். இப்ப 12வது வசனம் பாருங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து. என்னது? ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். எதை எடுத்து வச்சு? கல் எடுத்து வச்சு. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேக்குறாங்க, ப்ராஃபட் நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எஸ் சிஸ்டர். இது என்ன கேள்வி? இல்ல, கல்லு, மண்ணு, உப்பு, எண்ணெய் எல்லாம் எடுக்க சொல்றீங்களே, என்னத்துக்கு? கல் எதுக்கு தெரியுமா? கடவுள் எனக்கு இம்மட்டும் என்ன செய்தார்? உதவி செய்தார். இம்மட்டும் எனக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். கொடுங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இப்போ இது NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு வருது பாருங்க. Then Samuel took a stone and set it between Mizpah and Shen and called the name of it Ebenezer, saying, hitherto hath the Lord helped us. NLT என்ன சொல்லுது பாருங்க. Samuel then took a large stone. என்ன stone? Large stone. And placed it between the towns of Mizpah and Jeshanah. He named it Ebenezer, which means the stone of help. The stone of help. மிஸ்பாவுக்கு எதுக்கு நடுவா? சேனுக்கும். இன்னைக்கு ஒரு கல்லை வைக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனா. இந்த ஸ்டோன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எஸ். நான் மீண்டும் சொல்றேன், as a prophet, இந்த ஸ்டோன், இந்த கல் உங்களுக்கு சொல்லுங்க உதவி செய்ய போகிறது இயேசுவின் நாமத்திலே. உதவி செய்ய போகிறது இயேசுவின் நாமத்தில். இந்த ஸ்டோன் உங்க கையில இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. எஸ். எந்த தரித்திரத்தின் ஆவி உங்க கையில வராது. அந்த வசனம் கொடுங்கப்பா. Samuel then took a large stone and placed it between the towns of Mizpah
and Jeshana. He named it Ebenezer. It named it Ebenezer, which means the stone of help. The stone of Help. For he said, up to this point, the Lord has helped us. இந்நேரம் வரைக்கும் கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு உதவி செய்திருக்கார். அப்ப இந்த கல்லை பார்க்கறப்ப இந்நேரம் வரைக்கும் கடவுள் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? உதவி செய்திருக்கார். இந்த கல்லை பார்க்கற வரைக்கும் இந்நேரம் வரைக்கும் கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கார். என் கூட இருக்கீங்களா? எஸ். நான் ப்ராஃபட் கல்லெல்லாம் வச்சுருக்கிறீங்க, யார் அடிக்க இல்லை. கடவுள் எனக்கு என்ன செஞ்சிருக்கார்? உதவி செஞ்சிருக்கார். இந்த மாதம் நிறைய பேருக்கு கடவுளுடைய உதவி கிடைக்க போகுது. Yes, I receive. நான் மீண்டும் சொல்றேன், இந்த மாதம் நிறைய பேருக்கு கடவுளுடைய உதவி கிடைக்க போகுது. Yes. திருப்பு முனையும் ஜெயமும் காத்திருக்கிறது. Yes, I receive. நான் மீண்டும் சொல்றேன், திருப்பு முனையும் ஜெயமும். ஏன்னா திருப்பு முனை கடவுளுடையது. திருப்பு முனை கடவுளுடையது. ஜெயமும் யாருது? கடவுள். வேதம் சொல்லுது, இப்ப கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வனாந்தர திசையிலும் இருந்து என்ன வராது? ஜெயம் வராது. அப்ப அது எந்த திசையில இருக்கு? வடக்கு, நார்த். எஸ். அப்ப அங்க இருந்து தான் the anointing of greatness வரும். Oh yes. அப்ப இன்னைக்கு வடகாற்று உங்களை விசிட் பண்ணட்டும். Yes, I receive. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க வடகாற்று ரிசீவ். Oh my God. அந்த வசனம் மெசேஜ்ல தரீங்களா பாருங்க, சங்கீதம் 75:6. He is the one from east to west, from desert to mountains. He is the one. இப்போ NLT என்ன சொல்லுது பாருங்க. For no one on earth from east or west or even from the wilderness should raise a defiant fist. For not from the east nor from the west nor from the desert comes exaltation. அப்ப எங்க இருந்தா வரும்? நார்த். Yes bro. அப்ப ஜெயம் எங்க இருந்தா வரும்? வடக்கு. அப்ப கிரேட்னஸ் அனாயிண்டிங் எங்க இருந்தா வரும்? வடக்கு. அப்ப எத்தனை பேருக்கு வேணும்? Yes prophet. ஏன் வேணும்? Because எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது. Yes. எனக்கு என்ன தேவைப்படுது? ஹெல்ப். எனக்கு உதவி தேவைப்படுது. இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா மாறட்டும். Oh yes, I receive. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். Yes. இந்நாள் வரைக்கும் கடவுள் எனக்கு என்ன செய்றாரு? உதவி. இன்னைக்கு நான் பிரேயர் பண்றேன், எபினேசர் பிரேயர். Oh yes. Oh my God, oh my God. ஜஸ்ட் கைகளை மேல வைத்துங்க பார்க்கலாம். இறைவனே, இப்பொழுதே எனக்கு உதவி செய்வீராக. என் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். எல்லா தேக்கங்களும் இப்பொழுதே என்னை விட்டு எடுத்து போடுவீராக. ஜெயம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ப்ரமோஷன் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். கிரேட்னஸ் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive in the name of Jesus. சாமுவேல் இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தருடைய கை இஸ்ரவேல் மேல வரல. Hey, as a prophet நான் ரூபன் சாமுவேல் இங்க இருக்கிற வரைக்கும் prophet of the nation தரித்திரத்தின் கை உன் மேல வராது. இன்னைக்கு ஒரு பாடம் புகட்ட போறோம். Yes. ஏய் இல்ல உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு பாடத்தை புகட்ட போறோம். Yes. Oh my. It on prophet. 13 கொடுங்க பார்க்கலாம். 7:13. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. எத்தனை பேர் எங்க இருக்கீங்க? இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். பெலிஸ்தியர் யாருடைய எல்லைக்குள்ள வர முடியல? இஸ்ரவேலின் எல்லைக்கு. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தியர் யாருடைய எல்லைக்குள்ள வரல? இஸ்ரவேலுடைய எல்லை. Am I right? Yes. தரித்திரம் எல்லையை டச் பண்ணாது. Yes, I receive. உன் ஜெனரேஷன் மாத்திரம் இல்ல, இதுக்கு அப்புறம் வர ஜெனரேஷனுக்கு கருத்துரை எட்டி கூட பார்க்காது. Oh yes. வியாதி எட்டி பார்க்காது. Yes. Yes, my prophet. வறுமை, பற்றாக்குறை எதுவும் எட்டி பார்க்காது. As a prophet நான் டிக்ளேர் பண்றேன். Yes, I receive. நான் கடவுளுடைய தீர்க்கதரிசினா இப்ப கட்டளையிடுறேன். வானம் இப்பொழுதே ரெஸ்பாண்ட் பண்ணட்டும். Yes. பரலோகம் இப்பொழுதே உங்களுக்கு பதில் கொடுக்கட்டும். Yes. தரித்திரம் உங்கள் எல்லையை டச் பண்ணாதபடிக்கு. Yes. Oh yes. Oh my God. தேவதூதர்கள் இப்பொழுதே பாதுகாப்பார்களாக இயேசுவின் நாமத்திலே. Yes, I receive. Bring it on prophet. கொடுங்க பார்க்கலாம். பெலிஸ்தியருக்கு சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது.
ப்ராஃபட் ரூபன் சாமுவேல் இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய கை தரித்திரத்துக்கு எதிராக தான் இருக்கும், Oh yes. வறுமைக்கு எதிராக தான் இருக்கும். Yes. கடவுளுடைய பிள்ளைங்க வாழணும், Yes. நல்லா வாழணும். Yes. வாழ்ந்ததுக்கான அடையாளம் இந்த பூமியிலே இருக்கணும். again கொடுக்க பார்க்கலாம் வசனத்தை. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது பாருங்க. So the Philistines were subdued and did not invade Israel again for some time. And throughout Samuel's lifetime, prophet Reuben Samuel lifetime, oh yes, the Lord's powerful hand was raised against the poverty. பெலிஸ்தியனாலே தரித்திரம், பற்றாக்குறை, yes, பெலிஸ்தியனாலே அழுகை, yes, பெலிஸ்தியன் எல்லாரையும் வாழ வைக்க மாட்டான், அவன் எல்லாரையும் தான் காலு கீழே. அதனால தான் கோலியாத் என்ன சொன்னான், நான் வந்து அடிச்சேன்னா மொத்த பேரையும் யார் கீழே கொண்டு வருவேன், என் காலு கீழே. அதனால தான் கடவுள் கிரேட்னஸ் அனைட்டிங் உங்க மேல வச்சு மத்தவன் எல்லாரையும் காலு கீழே மாத்துறாரு. அப்ப தரித்திரம் பண்றவன்லாம் உங்க காலு கீழே இருக்கணும். ஏய் இல்ல உங்களுக்கு விளங்குதா? oh yes, prophet. யார் முன்னேறி போனோம்? நான் முன்னேறி போனோம். ப்ராஃபட் அவன் முன்னேறி போயிட்டான். என்னால முடியலன்னு சொல்லாத, முயற்சி செய். Yes. உங்களால முடியும். Yes. விசுவாசிக்கிறவனால எல்லாம் சாத்தியமாகும். கடவுளுடைய கை பாவர்ட்டிக்கு எகைன்ஸ்டா வருது, தரித்திரத்துக்கு எகைன்ஸ்டா வருது. Oh yes. Again கொடுங்க. So the Philistines were subdued and did not invade Israel again for some time. Okay. And throughout Samuel's lifetime, the Lord's powerful hand was raised against the Philistines. Oh yes. நீ கடவுளுடைய கை யாருக்கு விரோதமா வருது? தரித்திரத்துக்கு விரோதமா. yes, பெலிஸ்தியன்லாம் முடிஞ்சிடுச்சு. எதையுமே நான் போய் மத்தவங்க கையில கை கட்டி நின்னு கேட்க கூடாது. Yes. எல்லாமே என்கிட்ட அபரிவிதமா வரணும். Oh yes, prophet. எல்லாமே என்னிடத்துல அபரிவிதமா. I receive. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எலிசா முன்னாடி போய் ஒரு அம்மாக்கு நிற்கிறாங்க. ப்ராஃபட், என் பிள்ளைங்களெல்லாம் வேலைக்கு கூப்பிட்றாங்க, அதன் மூலியமா என் ஹஸ்பண்ட் வாங்கின கடனெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு என் பிள்ளைங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவர் யாருன்னா தீர்க்கதரிசி புத்திரல் ஒருவர், சன்ஸ். பார்த்தாரு, உங்ககிட்ட என்ன இருக்கா? நான் அதுக்கு என்ன கேட்டீங்க? என்ன? ஆயில் இருக்கு ப்ராஃபட். நான் சொல்றத மாத்திரம் வீட்டில் போய் செய். நீங்கள் சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக செய்கிறேன். போய் எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வா, கதவை போட்டு எண்ணெய் எடுத்து என்ன செய், எல்லா பாத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய், வை, கதவை சாத்திக்கோ. as a prophet நான் டிக்ளேர் பண்றேன். Oh yes. ஊத்துகள் பெருக்கெடுக்கும், நீ வச்சிருக்கிற பணமே அப்படியே மல்டிபிள் ஆகும். Oh yes. அந்த 5 அப்பம் 2 மீன் தெரியுமா? அதான் இது மல்டிபிள் ஆகும். yes, மீண்டும் சொல்றேன், மல்டிபிள் ஆகும். Yes. receive in the name of Jesus. பணம் வச்சிருந்தா பணம் பெருகும், குணம் இருந்தா தான் பணம். அவர் சொன்னாரு, எடுத்துட்டு போய் செய்மா, நீ செஞ்சினா போதும், என்ன வந்துடும். எல்லா பாத்திரம் எல்லாம் ரொம்பிடுச்சு. டிக்கெட் சொல்றாங்க, எல்லாம் ரொம்பிடுச்சு. அப்படியா? நல்லது, ஓகே, இப்போ ஸ்டாப் ஆயிடும். இப்போ இந்த எண்ணெய் என்ன செய்ய, எண்ணெயெல்லாம் எடுத்துன்னு போய் எவன்லாம் கேட்டானோ அவனுக்கிட்ட கொடுத்து கடனை தின செய், திரும்ப மீதியா இருக்கிறத வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கோ. என்ன வருவதற்கு முன்னாடி ஒரு ரகம்னா, என்ன வந்ததுக்கு பிறகு இன்னொரு ரகம். கடவுள் ரகரகமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு. அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், விதவிதமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. I receive my greatness. அதனாலதான் கை யாருக்கு விரோதமா இருக்கு? பெலிஸ்தியருக்கு விரோதமா. உன் எல்லையே பிசாசு தொட மாட்டான். Yes, I receive. மெசேஜ்ல என்ன சொல்லுது பாருங்க. The Philistines learned their lesson. என்னது? Learned their lesson. Poverty learned the lessons today. தரித்திரம் இன்னைக்கு ஒரு லெசனை கத்துக்கொள்ள போகுது. பிசாசு இன்னைக்கு ஒரு லெசனை கத்துக்க போறான். அடுத்து ஸ்டே ஹோம்னு இருக்கும் பாருங்க. And stayed home. No more border crossing. Not crossing. No more border crossing. Not crossing. No more border crossing. Okay. God was hard on the Philistines all through Samuel's lifetime. நீங்க as a prophet ஆங்க நான் நிக்கிறேன். இது சாமுவேல்னா, இது ரூபன் சாமுவேல், prophet of the nations. Come on prophet. எந்த ஆவியும் நீ பார்டர் கிராஸ் பண்ணாது. எல்லா ஈவில் அசைன்மென்ட்டை இன்னியோட க்ளோஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்திலே. எல்லா டேட்டாவையும் இப்பொழுதே கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்திலே. receive I receive your deliverance in the name of Jesus.